Hi friends, good morning. இன்னைக்கு வந்து ஷரன் குட்டிக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருந்தேன்னா பீட்ரூட் சப்பாத்திஸ்னா சும்மா இல்லைங்க இங்க பாருங்க சாஃப்ட் சப்பாத்தி செம்ம சாஃப்ட் சுடுதா அப்படியே வந்து உட்காந்துக்கோ அப்பாடி நசுக்குங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னாவும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து நம்மளோட சேனல்லே vlog-ஆ வரும். லஞ்சுக்கு நிறைய கேஷ்யூ நட்ஸ் போட்டு ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா காய்கறிகள்லாம் எதுவும் இல்லை. மார்னிங் நம்ம பீட்ரூட் சப்பாத்தி பண்ணிட்டோம், அதுல காய் வந்து போயிடுச்சு. ப்ரோட்டீனுக்கு வந்து உருளைக்கிழங்கு இருக்கு, சன்னா இருக்கு, நட்ஸ் இருக்கு. இப்போ கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா சன்னாவும் உருளைக்கிழங்கு நட்ஸ்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பிள்ளைகளை சாப்பிட முடியாது. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கூட பேக் பண்ணிக்கலாம். ஜீரா ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னா அண்டு பொட்டேட்டோ கிரேவி. பொட்டேட்டோ என்னையா அது பொட்டேட்டோன்றீங்க? பொட்டேட்டோனா போட்டோம். உருளைக்கிழங்கு கிரேவி. கிரேவின பண்ண சொல்லக்கூடாது. சன்னா உருளைக்கிழங்கு. நீங்க ஸ்நாக்ஸ் நிறைய வச்சீங்கன்னா ஸ்நாக்ஸ் லஞ்சா மாறிடும், லஞ்ச் ஸ்நாக்ஸா மாறிடும். அதனாலதான் உனக்கு பிடிச்சது கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கேன்ல மாமே. ப்ரௌனி கேக் வந்து பண்ணியிருக்கேன் நான், சூப்பரா பண்ணியிருக்கேன், நல்லா சாஃப்டா. இங்க பாருங்க ஹோம்மேடு. இது எல்லாமே ஷார்ட்ஸாகவும் லாங் வீடியோஸாகவும் ரெகுலராக வருது. நீங்கள் டெய்லி வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாள் போடலன்னா கோச்சுக்காதீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கேக் வச்சிடலாம். சூப்பர். உள்ள போயிடுச்சு, இடம் இருக்கா? கொஞ்சமாக சின்ன பீஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு, ஈவினிங் பஸ் ஸ்நாக்ஸ்க்கும் இதே கேட்டிருக்கான் அவன். அப்படியாடா? ஆமா கேட்கல, ஒரு வாரம் ஓட்டிக்கலாம் போல இருக்கு. பத்தாதே அவன் சொன்னா பத்தியா, மூடி பத்தாதே. நான் மாத்தி போட்டேன் மூடிய, குழந்தைய சும்மா பத்தாதே அப்படின்ட்டான்டா. ஐயோ ஜி திறந்துட்டாங்க, திறந்துடுவேன். கொஞ்சம் ஈரமா இருக்கு, கையை வழுக்குது. வாட்டர்மெலன் ஜூஸ் நல்லா ஒரு 3 ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். ஃப்ரூட் என்ன பண்ணோம், நைட்டே கட் பண்ணி இல்லை காலங்கத்தால எந்திரிச்சோன்னு ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்புறம் நீங்கள் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஐஸ் கியூப் போட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கும். இன்னொன்று இது சூடாக இருக்கும், இது சில்லுன்னு இருக்கும், ரெண்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க இதில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இன்னொன்று இந்த சூடு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும், இது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த லஞ்ச் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லஞ்ச் டவல் ஷரன் குட்டி ஸ்பூன் எடுத்துட்டு ஓடியா, ஓடு. ஸ்பூன் பாக்ஸும் ரெடி. இது உள்ளே வச்சுட்டுருவான். அப்படியே வச்சிருங்க. டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிருங்க, அவருக்கு வேணும் அது. அந்த ஸ்பூனை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்பூனை வைப் ஆஃப் பண்ணி தான் கொண்டு வருவான். அதுக்காக நம்ம சத்தமே இல்லாமல் முத்தம் கொடுக்குறான். பாய், லஞ்ச் பேக் ரெடி, நாங்கள் கிளம்புறோம்.